விளைச்சல் மற்றும் வரத்து குறைவாலும் வெள்ளை பூண்டின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு சில சமூக விரோதிகள் வெள்ளை பூண்டை பதுக்கி இருப்பு வைத்து விலை உயர்வை செயற்கையாகவும் ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அன்றாட உணவில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களில் வெள்ளை பூண்டு முக்கிய இடம் பிடிக்கிறது. குறிப்பாக அசைவ உணவு சமையலில் நிச்சயம் பூண்டுக்கு தனி இடம் உண்டு. நமது நாட்டில் மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் பூண்டு அதிகம் விளைவிக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த அளவில் கொடைக்கானல் மற்றும் உதகையில் பூண்டு விளைவிக்கப்படுகிறது. இருப்பினும் இப்பகுதிகளில் இந்த ஆண்டு விளைச்சல் சற்று குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு வரும் பூண்டின் விலை நெல்லையில் கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சில்லறை விற்பனை கடைகளில் முதல் ரக நாட்டு பூண்டு 1 கிலோ 480 ரூபாய் வீதமும், மலைப்பூண்டு 1 கிலோ 500 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது. திருநெல்வேலி மகாராஜ நகர் உழவர் சந்தையில் பூண்டு விலை குறித்தும் மற்றும் விளைச்சல் குறித்தும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருந்து வந்த மன்னமனூர் கிராம விவசாயி சந்திரசேகர் கூறும்போது, வட மாநிலங்களில் இருந்து தற்போது பூண்டு கொள்முதல் செய்வதற்காக அதிக அளவில் கொடைக்கானல், மன்னமனூருக்கு வந்து வாங்கிச் செல்வதாகவும், இதன் காரணமாக தமிழகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பூண்டின் விலை அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து நம்மிடம் பேசி விவசாயி சந்திரசேகர் கூறுகையில், பூண்டு அதிகமாக விலைவாசி ஏறிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூண்டு விளைச்சல் கம்மி, 150% தான் விளையுது. அதனால விலைவாசி கூடுதலா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப எங்க மலைப்பிரதேசத்துல விளையக்கூடிய பூண்டுகளை வட மாநிலங்களுக்கு விதை பொருள்களாம் வாங்கிட்டு போறாங்க. அதனால அங்க தட்டுப்பாடா இருக்கிறதுனால என்ன விலை கொடுத்தாலும் அவங்க வாங்கிட்டு போறாங்க. பூண்டு விலை வைக்கிறது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நுகர்வோர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. இது குறித்து குருநாதன் என்ற வியாபாரியிடம் நாம் பேசிய போது, செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் 1 கிலோ பூண்டானது 300 முதல் 320 ரூபாய் என்ற விலையில் விற்கப்பட்டு வந்தது. பின்னர் அடுத்தடுத்த நாட்களில் இருந்து பூண்டின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதேபோல கடந்த ஆண்டும் 1 கிலோ பூண்டின் விலை 900 ரூபாய் வரை உயர்ந்தது என தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், வாங்குறவங்க எல்லாரும் 1 கிலோ வாங்குறவங்க, 1/2 கிலோ வாங்குறாங்க. புதுப்பூடு வந்தாதான் சரியாகும். புதுப்பூடு தை மாசம் தான் வரும். ஏத்தனா இருக்கும், இறக்க இருக்காது. இந்த விலை உயர்வு குறித்து நுகர்வோர் பால்ராஜ் நம்மிடம் கூறும்போது, தொடர்ந்து காய்கறிகள் மற்றும் பூண்டின் விலை ஏற்றம் கண்டு வருவதால் அவற்றை உபயோகப்படுத்தும் அளவை குறைக்க வேண்டியிருப்பதாக கவலை தெரிவித்தார். முன்பெல்லாம் மாதம் 1 கிலோ என்று வாங்கி வந்த பூண்டு தற்போது 1/4 கிலோ 100 கிராம் என வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், அதிகமான விலைக்கு விற்பதால் வாங்குவதை குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் வேதனையுடன் கூறினார். மேலும் இது குறித்து தொடர்ந்து நம்மிடம் தெரிவிக்கையில், சாதாரண மக்களுக்கு இது எட்டாத ஒரு கனி மாதிரி ஆயிட்டு பூண்டு நிலவரம். முதல்ல ஒரு விலை 100 ரூபாய் கிலோ இருக்கு சொல்ல எல்லாரும் 1 கிலோ வாங்கினாங்க. 200 ரூபா இருக்கு சொல்ல 1/2 கிலோ. இப்போ 500 ரூபா போச்சுன்னா 1/4 கிலோ 100 கிராம் அந்த லெவலுக்கு போயிட்டு உபயோகத்தை ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க மக்கள். நம்ம வேற என்ன செய்ய முடியும்? சாதாரண மக்களுக்கு இல்லாத ஒரு பணக்காரங்க மட்டும் உபயோகிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் நிலவரம். இந்த பூண்டோடைய விலை ஏற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு தான் ஏற்படுத்துது. ஆமா, ஏற்றத்தாழ்வு தான் ஏற்படுறது. இப்ப வருஷம் கூடிக்கிட்டே தான் போகுது ரேட்டை தவிர பூண்டு ஒரு வருஷம் எல்லாத்துக்கு பூண்டு எல்லா விவசாயிகளும் அதிகமா போட்டுருவாங்க. ஒரு பொருள் அதிக ரேட்ல இருக்கு 500 ரூபாய்க்கு பூண்டு எல்லாரும் பூண்டு தான் போட பார்ப்பாங்க. பூண்டு ரேட்டு போட்டு அது குறையும் எதிர்பார்க்குற நேரத்துல அது குறையவே இல்லை. அதிகமா ஒரு 4-5 வருஷமா கூடிக்கிட்டே போற நிலைமையில தான் இருக்கு. இதுக்கு அந்த வத்தல் மாதிரி வத்தல் ஒரு 300 ரூபா இருக்கு சொல்ல போட்டு 200 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க வத்தல. அப்படி பூண்டை கொண்டு வர முடியல. அது என்ன காரணம்னு தெரியல. விளைச்சல் இல்ல, அவ்வளவு விளைச்சல் இருந்தா கண்டிப்பா ரேட்டு குறைஞ்சிடும். விலை குறைஞ்சதுன்னா நிறைய வாங்குறீங்க, அதுக்கு அரசு ஆமா ஆமா அதோட மானியம் கொடுக்கலாம் பூண்டுக்கு. அப்புறம் எக்ஸ்போர்ட்டை தடை பண்ணலாம். எக்ஸ்போர்ட் தடை பண்ணா லோக்கல் மார்க்கெட் ரேட் கண்டிப்பா குறையும். இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம். வேற ஏதாட்டும் கொஞ்சம் இது பண்ணி அரசாங்கம் எதுவும் நடவடிக்கை தான் நல்லா இருக்கும். பூண்டின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஒரு சில சமூக விரோதிகள் பூண்டுகளை வாங்கி பதுக்கி இருப்பு வைத்து விலை உயர்வுக்கு ஏற்ப அவ்வப்போது அனுப்பி வைத்து விற்பதாகவும், இதன் காரணமாக விலை உயர்வானது தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே இந்த விஷயத்தில் மத்திய மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்தி ஏழை, பணக்காரர்கள் என அனைத்து தரப்பினரும் அன்றாடம் உபயோகப்படுத்தும் பூண்டின் விலையை கட்டுக்குள் வைக்கவும், பூண்டுகளை பதுக்கி இருப்பு வைத்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருநெல்வேலி மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.